பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 3/2/2025 திங்கட்கிழமை, ரேவதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக காணப்படுகிறது. இன்றைய தினம் செலவழிக்கும் விஷயத்தில், ஏதேனும் பொருளினை வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், நல்ல செய்திகள் வருகின்றது மற்றும் கொடுத்த காசுக்கு சரியான பொருளை இன்று நீங்கள் வாங்குவீர்கள், கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், லாபம் உண்டு. அதுவும் உங்கள் பேச்சின் மூலம் கிடைக்குமே லாபம், மிக மிக அற்புதம் இன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும். இருந்தால் நஷ்டம் வராமல் பார்த்து கொள்ளலாம். இன்று தேவை கூடுதல் கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. எது நடக்கும், எப்படி முடியும் என்ற கணக்கெல்லாம் துல்லியமாக போடுவீர்கள் இன்று. அத்துடன் மனம் மகிழத்தக்க வகையில் லாபமும் கிடைக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சற்று கவனம் தேவை. அவசரம் கூடாது. அவசரப்பட்டு இன்று நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அன்பாக பேசி அனைவரையும் அணைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கிறது. பற்றாக்குறைக்கு லாபமும் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் சற்று கவனம் வேண்டும். அடுத்தவர் மனம் புண்படாத வகையில் இன்று நீங்கள் பேச வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுக்கடுக்காய் தொந்தரவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் பேச்சுக்கும் இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை சொன்னால் எந்த நல்லது நடக்கும் என்ற கணக்கில் இன்று நீங்கள் வல்லுனர். நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாக அமைய, உறவுகள் மேம்பட நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்ன?
யாரையும் மட்டம் தட்டி பேசிவிடக்கூடாது. இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உறவுகளின் இறுக்கம் உறுதிப்படுகிறது. புது உறவுகள் நல்லபடியாக அமைகிறது, அமைத்து கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது. அதைவிட முக்கியம், தேவையில்லா வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. இப்படி இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள். அதுவும் பேச வேண்டியதை பேசி எந்த வெற்றியை பெற்றால் நல்லது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த வெற்றியை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருந்து, நான் இதற்குத்தான் ஆசைப்படுகிறேன், ஏன் எனக்கு இன்னும் தரவில்லை என்றெல்லாம் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் நீங்கள் வெறுமனே இருந்தால் வர வேண்டியது தானாகவே வந்து சேரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் செய்த ஒரு செயலை, நீங்கள் பேசிய ஒரு பேச்சை அடிக்கடி நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவார்கள். அத்தகைய நல்ல நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் விரும்பி கேட்டது இன்று நடக்கும். உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றை பெற்றீர்கள். அப்படி பெற்றதில் அத்துணை திருப்தி இல்லை. இருப்பினும் சமாளிப்பு பேச்சு பேச இருக்கின்றீர்கள். இந்த நாள் விரும்பியது கிடைக்காது போனாலும் கிடைத்ததை விரும்ப வேண்டிய சூழலை உருவாக்கும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உங்கள் முயற்சி, செயல்பாடுகள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு சில காரணங்களால் செய்ய வேண்டியதை ஒத்தி போடலாமா என்று நினைக்கின்றீர்கள். வேண்டாம், ஒத்தி போடாதீர்கள். செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து விடுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒப்பற்ற ஒரு பேச்சு இன்று உங்கள் பேச்சு. செட்டியார் மிடுக்கா சரக்கு மிடுக்கா என்பார்கள். இன்றைய தினம் சரக்கு, உங்கள் பேச்சு மிடுக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக தத்துவம் பேசத் தெரிந்த நீங்கள் இன்றைய தினம் தத்துவம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு வேறு ஏதேனும் ஒன்றை பேசிவிடக்கூடாது. எனவே இந்த நாள் உங்கள் தத்துவ பேச்சில் சற்று கவனம் தேவை. அப்படி இருந்தால்
நல்லது உங்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். மதிப்பு கூடும் நாள். திட்டம் ஒன்று தயாரித்தீர்கள், அந்த திட்டம் செல்லுபடி ஆனது, வெற்றியை கொடுக்கின்றது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்களே சில வேலைகளை இழுத்து கொண்டு செய்யும் நாளாக காட்டுகிறது. கூடுதல் சுமைதான், நீங்களே விரும்பி ஏற்கின்றீர்களே. சற்று சுமையான வேலையை விரும்பி செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.